ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கால் சூப்பு. சளி பிடிச்சிருக்கிற டைமில் இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் டக்குன்னு சளியும் சரியாயிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை. இதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இது கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம் 1/4 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் 5 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துறப்ப இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியில் அரை தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சீரகம், மிளகு, கருவேப்பிலை அது 3ஐயும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குறோம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இந்த சீரகம், மிளகு நல்லெண்ணெயில் வதங்கி வரப்போ சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது சூப்புக்கு நல்லாயிருக்கும். 7 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு ரொம்ப நெகுன்னு தட்டாமல் லைட்டாக தட்டி விட்டு இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் கிளறி விட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப நைஸாக தட்டணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு தட்டினாவே நல்லாயிருக்கும். இதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஆட்டுக்காலை நல்லா சுத்தம் பண்ணி அதை கழுவி எடுத்துருக்கிறேன். இது ஒரு 650 கிராம் இருக்கும். அதை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் சூப் செய்கிறதுனா விறகடுப்பில் தான் செய்வாங்க. ஏன்னா விறகடுப்பில் நெருப்பு அனலில் அது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் விடுறப்ப அந்த சூப்பு நல்லா அந்த எசன்ஸ் ஏறி டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல் இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், கறி குழம்பு தூளுன்னு சொல்லிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூனும் கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். சூப்பு செய்கிறப்போ உப்பு எப்பயுமே கொஞ்சமாக தான் போடணும். லாஸ்ட்டாக தான் சூப்புக்கு உப்பு சேர்த்துணும். ஏன்னா இல்லைன்னா எலும்பில் எல்லாம் உப்பேறி சாப்பிட்றப்ப உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸி ஜார்லேயே நான் 2 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் தண்ணி சேர்த்தி ஊற்றினாலும் அது நல்லா சுண்டி வரும். அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கலாம். இது நான் செய்கிறது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப் செய்கிறேன். இது நல்லா கிளறி விட்டுட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 4 சவுண்டு அளவுக்கு நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். 4 சவுண்டு விட்டோம்னா நம்மளுக்கு சூப் கரெக்டாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 4 சவுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம விசில் ஃபுல்லாக அடங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணலாம். குக்கர் ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் நல்லா வாசமாகவும் அதே சமயத்தில் அந்த எலும்பில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் சூப்பில் நல்லா இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. இப்போ ஓரளவுக்கு சூப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை ஒரு கையளவு பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். நம்ம சூப்பில் ஏற்கனவே உப்பு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கிறோம். ஏன்னா எலும்பு ஃபுல்லாக உப்பாக போயிடும்னு சொல்லிட்டு பாதி உப்பு தான் போட்டிருக்கிறோம். இப்போ மீதி பாதி உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது 1 மணி நேரம் அப்படியே விசில்லையே நல்லா இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பு நல்லா கொஞ்சம் திக்காகவும் அதே சமயத்தில் அது ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாம் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தோடு பிசைஞ்சும் இதை கொடுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பு வச்சதில்லைன்னா நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு சூப்பு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.